Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பல்வேறு விதமான பாலிசிகளை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அந்த பாலிசியில் ஜீவன் லாப் டேபிள் நம்பர் 736, ஜீவன் லக்ஷ்யா டேபிள் நம்பர் 733 இந்த ரெண்டு பாலிசியில் எந்த பாலிசி பெஸ்ட்டுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பல்வேறு விதமான பாலிசிகளை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அந்த பாலிசியில் ஜீவன் லாப், ஜீவன் லக்ஷ்யா இந்த ரெண்டு பாலிசியை பற்றி பார்க்கலாம். ஜீவன் லாப் டேபிள் நம்பர் 736, ஜீவன் லக்ஷ்யா டேபிள் நம்பர் 733 இந்த ரெண்டு பாலிசியுமே என்டோமெண்ட் பிளான். இந்த ரெண்டு பாலிசியும் நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா பாலிசியினுடைய பீரியடாக நீங்கள் எவ்வளவு காலம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கால அளவை செலக்ட் பண்ணி இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ரெண்டு விதமான பாலிசியுமே லிமிட்டட் ப்ரீமியம் பேமெண்ட் பிளான். அதாவது பாலிசியினுடைய கால அளவு முழுவதும் இதற்கான ப்ரீமியமை செலுத்த தேவையில்லை. எக்ஸாம்பிள் 20 வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா 20 வருடமும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை செலுத்த தேவையில்லை. பாலிசியினுடைய கால அளவில் கம்மியான கால அளவு இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை செலுத்தினா போதும். இந்த காரணத்தினாலேயே இந்த ரெண்டு பாலிசியுமே லிமிட்டட் ப்ரீமியம் பேமெண்ட் பிளான். அடுத்து மெச்சூரிட்டி. இந்த ரெண்டு பாலிசிலையுமே பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டை மொத்தமாக வழங்குவாங்க. மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மஷூர்ட் அமௌண்ட் ப்ளஸ் போனஸ். அதாவது பாலிசியை வாங்கும்போது சம்மஷூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளவு செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய போனஸை ரெண்டு பாலிசிலையுமே உங்களுக்கு வழங்குறாங்க. அடுத்து டெத் பெனிஃபிட். ஜீவன் லாப் பாலிசியில் டெத் பெனிஃபிட்டாக சம்மஷூர்ட் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் பாலிசி ஹோல்டர் எந்த டேட்டில் இறந்தாங்களோ அந்த டேட் வரைக்குமான போனஸை சேர்த்து அவங்களுடைய நாமினிக்கு வழங்குவாங்க. அதற்கப்புறம் இந்த பாலிசி ஸ்டாப் ஆகும். ஆனால் ஜீவன் லக்ஷ்யா பாலிசி அப்படி இல்லை. ஜீவன் லக்ஷ்யா பாலிசியில் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டர் இறந்தாங்க அப்படின்னா டெத் பெனிஃபிட்டாக இந்த பாலிசி ஸ்டாப் ஆகாது, பாலிசி கண்டினியூ ஆகும். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா நாமினி இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்த தேவையில்லை. கூடவே ஒவ்வொரு வருடமும் சம்மஷூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளவு அமௌண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டில் 10% அமௌண்ட்டை நாமினிக்கு வழங்குவாங்க. பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் சம்மஷூர்ட் அமௌண்ட்டில் 110% அமௌண்ட் ப்ளஸ் போனஸையும் சேர்த்து மொத்தமாக வழங்குவாங்க. இந்த ரெண்டு பாலிசியுமே ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 35 வயதில் 10 லட்சம் ரூபாய் சம்மஷூர்ட் அமௌண்ட்டில் 25 வருட கால அளவில் ஜீவன் லாப் பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான பிபிடி அதாவது ப்ரீமியம் பேயிங் டேர்மாக 16 வருடம். ஸோ பாலிசியினுடைய முதல் 16 வருடம் தான் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்தணும். 16 வருடத்திற்கு அப்புறம் இந்த பாலிசியில் எந்த விதமான ப்ரீமியமும் செலுத்த தேவையில்லை. இந்த காரணத்தினாலேயே இந்த பாலிசியை லிமிட்டட் ப்ரீமியம் பிளான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மந்த்லி ப்ரீமியம். இந்த பாலிசிக்கான மந்த்லி ப்ரீமியமாக 4175 ரூபாய் நீங்கள் செலுத்தணும். டோட்டல் ப்ரீமியமாக 16 வருடத்தில் 7,85,703 ரூபாய் நீங்கள் செலுத்தியிருப்பீங்க. 25 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் 26,25,000 ரூபாய். அதுவே அதே நபர் ஜீவன் லக்ஷ்யா டேபிள் நம்பர் 733 பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான பிபிடி அதாவது ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முதல் 22 வருடம் தான். கடைசி 3 வருடம் எந்த விதமான ப்ரீமியமும் செலுத்த தேவையில்லை. மந்த்லி ப்ரீமியமாக 3,720 ரூபாய் அவங்க செலுத்தணும். ஸோ பாலிசியினுடைய முதல் 22 வருடத்தில் மொத்தம் 9,60,974 ரூபாய் செலுத்தியிருப்பாங்க. அவங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இந்த பாலிசியின் மூலமாக 25 வருடத்திற்கு அப்புறம் 26 லட்சம் ரூபாயை மொத்தமாக வழங்குறாங்க. அடுத்து இந்த ரெண்டு பாலிசிலையும் டெத் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் லாப் பாலிசியில் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டர் இறக்கும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு சம்மஷூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம் ப்ளஸ் பாலிசி எவ்வளவு காலம் ரன் ஆகுதோ அதாவது அந்த பாலிசி ஹோல்டர் எந்த டேட்டில் இறக்குறாங்களோ அந்த டேட் வரைக்குமான போனஸையும் சேர்த்து நாமினிக்கு வழங்குறாங்க. அதுவே ஜீவன் லக்ஷ்யா பாலிசியில் டெத் பெனிஃபிட் எடுத்தீங்க அப்படின்னா பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டர் இறக்கும் பட்சத்தில் இந்த பாலிசி ஸ்டாப் ஆகாது, பாலிசி கண்டினியூ ஆகும். ஆனால் நாமினி இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்த தேவையில்லை. கூடவே இந்த பாலிசியின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் சம்மஷூர்ட் அமௌண்ட்டில் 10% அமௌண்ட்டான 1 லட்சம் ரூபாயை
பாலிசியினுடைய கால அளவு முழுவதும் நாமினிக்கு வழங்குவாங்க. கூடவே பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக சம் அஷ்யூர்டில் உள்ள அமௌண்ட்டில் 110% அமௌண்ட்டான 11 லட்சம் ரூபாய் ப்ளஸ் போனஸையும் சேர்த்து மொத்தம் 27 லட்சம் ரூபாயை நாமினிக்கு இந்த பாலிசியின் மூலமாக வழங்குவாங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் எல்ஐசியின் மூலமாக ஒரு ஹை ரிட்டர்ன் ப்ளஸ் டேக்ஸ் சேவிங் பர்பஸ்க்காக ஒரு பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா ஜீவன் லாப் டேபிள் நம்பர் 736 பாலிசியை வாங்கலாம். அதுவே நீங்கள் ஏதாவது ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஜீவன் லக்ஷ்யா டேபிள் நம்பர் 733 பாலிசியை வாங்கலாம். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி ஹோல்டருக்கு பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் எதுவும் ஆகும் பட்சத்துலையும் இந்த பாலிசி கடைசி வரைக்கும் ரன் ஆகும். மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக உங்களுடைய நாமினிக்கு வழங்குவாங்க. கூடவே இந்த பாலிசியில் எந்த விதமான ப்ரீமியமும் செலுத்த தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.